ஹாய்ஸ்ல குட்டீஸ்னா வந்துட்டு மணி என்ன 3 ஆயிட்டு நம்ம 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். எப்பா உடம்பு 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 நீ வெயிட்டா இருக்க, குண்டா இருக்க, அசிங்கமா இருக்க இப்படி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஒரு கட்டத்துல நமக்கே நம்மள புடிக்காத அளவுக்கு ஆக்கிருவாங்க போல இந்த சுத்தி இருக்கிறவங்களும், சொந்த பந்தங்களும். ஏன்டா நான் உடம்பா இருந்தா உங்களுக்கு என்னடா பண்ணுது? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம தான் உடம்பா இருக்கணும். நம்ம புருஷன் தான் பார்க்கணும். மத்தவனுங்க ஆனா கேவலப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? அத வந்து நம்மளால தாங்கவே முடிய மாட்டேங்குது. இப்ப எல்லாரும் சோசியல் மீடியால வெயிட் லாஸ் பண்றத பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஆனா சிம்பிளா ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லப் போறது ஈஸியாவும் இருக்கும், ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். அண்ட் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணக்கூடியதாவும் இருக்கும். இது நம்ம உடம்பு குறைஞ்சிருமே தவிர, திருப்பி வந்து வெயிட் ஏறவே செய்யாது. நெறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? அவசர அவசரமா உடம்ப குறைக்க வேண்டியது, குறைச்ச உடம்பு நீ எந்த அளவுக்கு நீங்க குறைச்சீங்களோ, அத விட டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு வந்து ஏற ஆரம்பிக்குது. அப்படிலாம் ஏறாம அசால்ட்டா குறைக்கத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இந்த உடம்பால நம்ம படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? அது வெறும் வார்த்தையால சொல்லவே முடியல. அது ரொம்ப எப்படி சொல்றது? அது ரொம்ப வலி. மனச தொடுற வலி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அழுதுருப்போம். ஆனா, அசால்ட்டா எல்லாரும் சொல்லிருவாங்க, "இங்க பாரு குண்டம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குண்டம்மாங்கிறதுக்குள்ள எவ்வளோ வலி வார்த்தை இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம ஒண்ணும் தின்னு தின்னு கொழுத்து போய் நமக்கு இந்த உடம்பு வரல இல்லையா? நமக்கு வந்த காரணம் என்ன? நம்மளும் குழந்தை பெத்திருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸ் இது எல்லாமே தான். ஆனா சொல்ற நாய்ங்க அசால்ட்டா சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹார்ஷா இருந்தா தயவு செஞ்சு நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா என்னோட வலிய தான் நான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். அனுபவபூர்வமா நான் சொல்றேன். ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இந்த நான் வீடியோ தான் எடுத்தேன். என்ன உடம்பா இருந்தா என்ன அவ்ளோ பெரிய தப்பா? கொலை குத்தமா பண்ணிட்டோம். என்னத்துக்காக இந்த இந்த உடம்ப வச்சுட்டு இவள்லாம் என்ன செய்ய போறா? அப்படிங்கிறாங்க. இந்த உடம்ப வச்சுட்டு ஏன் இத விட குண்டா இருக்கிறவங்களலாம் அப்ப என்ன சொல்லுவாங்க? இத விட நல்ல உடம்பா இருக்கவங்கலாம் அழகா டான்ஸ் ஆடலையா? YouTubeல எவ்வளோ பேர் வர்றாங்க. அவங்கலாம் பண்ணாங்கன்னு வைங்களேன், "பாத்தியா இந்த உடம்ப வச்சுட்டு கூட இவ ஆடுறான்னு" சொல்லிட்டு அவங்கள வந்து பெருமைப்படுத்துறாங்க. அதுவே நம்ம ஏதாவது பண்ணணும்னு வைங்களேன், நம்மள கேவலப்படுத்துறதுக்கு மொத ஆளா வந்து நிக்கிறது அவங்களா தான் இருக்காங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, கெட்டுன புருஷன் எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு. ஆனா சுத்தி இருக்குதுங்களும், கூட பொறந்ததுங்களும், பெத்தவங்களும் பேசும்போது தான் அதோட வலியே அதிகமாகும். அதனால தான் நான் இத வந்து இந்த இவ்ளோ தூரம் சொல்லினேன். யாரையாவது நான் மனச காயப்படுத்துற மாரி பேசினா என்ன மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா அது அவங்க மனச எப்படி காயப்படுத்தும்ன்னு புரியாம அவங்க பேசிர்றாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. நம்மள வந்து கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களலாம் நம்ம வந்து அவங்க எப்படி சொல்றது? அவங்க முன்னாடி நம்மளும் ஒரு கெத்தா வாழணும். அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம உடம்ப குறைச்சோம்னா நமக்கும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும். ஸோ அதனால நம்ம ட்ரை பண்ண போறோம். நீங்க எவ்வளோ டயட் ட்ரை பண்ணாலும், எவ்வளோ தான் ஜிம் போனாலும் வெயிட் குறையலையா? அப்போ ஃபீல் பண்றீங்களா? வேற வெயிட் குறையவே இல்லன்னு சொல்லிட்டு. அப்ப இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். பிகாஸ் இது சாதாரண டிப்ஸே கிடையாது. ரியல் சீக்ரெட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு காலையில எந்திரிச்ச உடனே டீ, காஃபி கண்டது கழியுதுன்னு குடிக்காம 2 கிளாஸ் வெந்நீ. வெந்நீன்னா நல்லா கடுக்க சூடு பண்ணி அத எடுத்து வயித்துக்குள்ள ஊத்தக்கூடாது. அப்படிலாம் பண்ணாம, நல்லா ஹாட் வாட்டர சிப் பண்ணி குடிங்க. பால்கனியோ, இல்ல வீட்டோட மொட்டை மாடியோ, இல்லன்னா முன்னாடி முத்தத்துலயோ நின்னுட்டு பொறுமையா பொறுமையா குடிங்க. வெறும் வெந்நீ குடிக்கிறதுக்கு பதிலா 1 ஸ்பூன் வெந்தயத்த நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. இன்னும் நம்மளோட மெட்டபாலிசத்த வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபேட் பர்ன் ஆகும். அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் சொல்லப்போற எல்லா டிப்ஸுமே குட்டி குட்டியா தான் இருக்கும். பட் ஆனா வேற லெவல்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? சிம்பிளான சேஞ்சஸ் தான். ஆனா பவர்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். 2வது ஜிம் போகணுங்கிற அவசியமே இல்லப்பா. ஏன்னா எல்லாராலயும் ஜிம் போக முடியாது. கை குழந்தைலாம் வச்சுட்ருப்போம். அந்த அந்த நேரத்தில நமக்கு வெளியில போக முடியலையேங்கிற ஒரு கவலை இருக்கும். அதுக்கு பதிலா தினமும் ஒரு 45 நிமிஷம் பிரிஸ்க் வாக் அதாவது நல்லா ஸ்பீடா நடக்க ஆரம்பிங்க. நீங்க ரெகுலரா நடந்தீங்கன்னா, பெல்லி ஃபேட் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சுரும். ஸ்டாமினா வந்து கூட ஆரம்பிச்சுரும். ஆனா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 4 நாள் நடந்துட்டு 4 நாள் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஆர்வ கோளாறுல நடக்கிறது. 5வது நாள் ஐயய்யோ! முடியலையே, கை வலிக்கே, கால் வலிக்கேன்னு பேசாம படுத்து கிடக்கிறது. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு நம்ம உடம்பு கொஞ்சம் கூடுன மாரியே இருக்கா? அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியா டெய்லி நடக்க ஆரம்பிங்க. 3வது வெயிட் குறையணும்னா, நீங்க 8 மணிக்கே எல்லாத்துக்குமே சேர்த்து பூட்டு போட்டுருங்க. என்னத்துக்கலாம்? வாய்க்கும், கேட்டுக்கும். எப்படியும் கதவ பூட்டுவோம் இல்லையா? அதே மாரி 8 மணிக்கே வாய்க்கு வந்து பூட்டு போட்டுருங்க. 8 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க. லேட் நைட் சாப்பிட்டீங்கன்னா, ஃபேட் வந்து டைரக்ட்டா ஸ்டோர் ஆகும். இதுதான் நெறைய பேர் செய்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஏன் நான் இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா அது இதுதான் சொல்லலாம். இந்த பெரிய தப்ப வந்து நான் குறைக்க ட்ரை பண்ணுவேன். 1 நாள், 2 நாள் செஞ்சுட்டே இருப்பேன். 3வது நாள் எதையாவது ஒண்ணு வந்து வச்சுர்றது. இனி ஒழுங்கா கன்சிஸ்டன்சி பண்ணணும். 4வது அரிசி மாவு, அதாவது அரிசி சத்து, மாவு சத்து, உருளைக்கிழங்கு இத எல்லாத்தையுமே நிப்பாட்டிருங்க. அதாவது நிப்பாட்டிங்கன்னா சடனா நிப்பாட்டாதீங்க. அப்புறம் வந்து வெயிட் குறைஞ்சிட்டு அப்படியே டக்குன்னு ஏத்தி விட்டுரும். சாப்பிடுங்க. அளவா சாப்பிடுங்க. இப்ப 2 கரண்டி சோறு வைக்கிறீங்களா? 1 கரண்டியா மாத்துங்க. அதுக்கு பதிலா நெறைய காய்கறி, பொரியலு, கீரை இந்த மாரி எடுத்துக்கங்க.
இன்னும் நெறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அரிசி மாவு மட்டுமே அதிகமா சாப்பிட்டுட்டு எனக்கு உடம்பு குறையலேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணாம மில்லட்ஸ் நெறைய எடுத்துக்கங்க. ராகி, அப்புறம் கம்பு இந்த மாரிலாம் நெறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, அசால்ட்டா நமக்கு வந்து உடம்பு குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஃபேமிலிஸுக்கு செய்ற மாரியே நம்மளையும் நம்ம தான் கவனிச்சுக்கணும். ஸோ இதுவே உங்க பாடி வந்து நேச்சுரலா ஸ்லிம் ஆக்கும். சரியா? டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. ஓவர் ஈட்டிங் ஆகும். ஸ்லோவா சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஏய் இது டேஸ்ட்டா இருக்கு. இந்த பொரியல் நல்லாயிருக்கு. இந்த அவியல் நல்லாயிருக்கு. இன்னைக்கு சாம்பார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது சாப்பாடு தட்ட பார்த்து சாப்பிடுங்க. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒத்த கையில ஃபோனு, ஃபோன்ல இன்ஸ்டா ரீல்ஸு, ரீல்ஸோட சேர்த்து சோறு. இதத்தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி சாப்பிட போய் தான் நம்ம உடம்பு வீங்கிறது நமக்கே தெரியாம போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்பு வந்து நம்ம அளவா தான் சாப்பிடுறோம். அது வேற விஷயம். ஆனாலும் நமக்கு வந்து உடம்பு ஏறுற காரணம் என்னன்னா, இந்த ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடுறது தான். ஃபர்ஸ்ட்டு அத நிப்பாட்டுங்க. தினமும் வெயிட் செக் பண்ணாதீங்கப்பா. நெறைய பேர் பண்ற பெரிய விஷயம் என்ன தெரியுமா? டெய்லி செக் பண்ணிட்டு, "ஐய்யய்யோ! இன்னைக்கு குறையவே இல்லையே! இன்னைக்கு இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கா? ஐய்யய்யோ! வெயிட் போட்டேனா?" இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியே உட்காந்துர்றது. ஸோ 6 வீக் கழிச்சு, அதாவது 6 வீக்ஸ் கழிச்சு நீங்க வந்து செக் பண்ணுங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். டெய்லி நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நம்ம வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம பண்ணி நமக்கு வந்து உடம்பு குறையலையேங்கிற கவலை மட்டும் தான் இருக்கும். அந்த கவலைலாம் வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, இதான் ஈஸியான வழி. சரிங்களா? அப்பந்தான் ரியல் ப்ராசஸ் வந்து தெரியும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, எப்படி சொல்றது? குரங்கு ஒரு விதைய வச்சுட்டு முளைச்சிட்டான்னு மண்ண தோண்டி பார்க்கும் பார்த்தீங்களா? அந்த கதை தான். ஸோ, அதனால நம்ம முளைக்குதா, முளைக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு தான் பார்க்கணுமே தவிர, உடனே முளைச்சிருச்சான்னு போய் நின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து முளைக்காது. ஸோ, அதனால ஒரு 1 1/2 மாசம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 6 வாரம் கழிச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? சிம்பிளான ஃபார்முலா என்ன தெரியுமா? வெயிட் லாஸோட ஃபார்முலாவே இவ்வளோதான்ப்பா. டயட்டு, ஸ்லிப்பு, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் இது மட்டும் தான் இருந்தா போதும். ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். இதில டயட்டாவது இருந்துருவோம்னு வைங்களேன், இந்த ஸ்லிப்பும், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலும் இருக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே! அட பைத்தியம் பிடிச்சிருது எனக்கெல்லாம். உங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியல. எனக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது ஒழுங்கா. அது இல்லாம நம்ம வந்து நெறைய யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த யோசிக்கிறத நிப்பாட்டின அன்னைக்கு தான் நம்ம உருப்படுவோம். ஆனா யோசனை நம்மள விடவே மாட்டேங்குது. நான்லாம் பைத்தியம் மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம். நம்மள வந்து சுத்தி இருக்கவங்க பேசி பேசியே நம்மள வந்து பைத்தியமா ஆக்கிடுறாங்க. இது மத்தவங்க பேசினா வந்து நம்ம வந்து அசால்ட்டா எடுத்துப்போம். முகம் தெரியாதவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொந்த பந்தங்கள் பேசி பேசி நம்மள ஏதாவது மைண்ட வந்து டிஸ்டர்ப் ஆக்கி விட்டுட்டு அவங்க ஜாலியாயிடுறாங்க. நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம், அத நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் நிப்பாட்டணும். நல்ல புள்ளையா இருக்கணும். இனிமே நல்ல பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கலான்ட்டு இருக்கேன். கன்சிஸ்டன்சி தான் ரியல் சீக்ரெட். சரிங்களா? நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் ஆக்ஷன் எடுக்கலனா, அது டைம் ப்ராப்ளம் இல்ல. அது மைண்ட் செட் ப்ராப்ளம். ஸோ ஸ்டார்ட் டுடே. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸ் சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? உடனே நான் 30 நாள் ரெடி பண்ணிருவேன்னீங்கன்னா, ஓரளவு நமக்கு வந்து கண்டிப்பா குறையும். 30 நாள்ல நம்ம வந்து சாப்பிடுறது இந்த மாரிலாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போது அசால்ட்டா குறையும். கண்டிப்பா நம்ம குறைக்கலாம். இத வந்து கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஜேர்னிய இனிமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இனிமே எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவளுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா, நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்க வந்து சந்தோஷப்படணும்னு நெனைக்கிறாங்க. நம்மள கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுல அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆனந்தமோ தெரியல. சரி பரவால்ல போட்டும். நம்மளால ஒருத்தவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நெனச்சு சொன்னாலும், மனசுக்குள்ள ஒரு ஓரமா வலிக்கத்தான் செய்யுது. என்னதான் இருந்தாலும் நானும் மனுஷி தானே அப்படிங்கிற மாரி இருக்கு. இருந்தாலும் நம்ம வெயிட்ட குறைக்கிறோம், ஒழுங்கா ஆகுறோம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லுவேன் தெரியுமா? சிக்கனு சிம்ரன் மாரி ஆகுறோம்னு சொல்லிட்டு. சிக்கன் சிம்ரன் ஆகுறோமோ இல்லையோ, ஆனா இவங்க முன்னாடி வந்து நிம்மதியா வாழ்றதுக்காகவாவது வெயிட்ட குறைக்கணும். ஓகேவா? இதே மாரி உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்மள லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாட்டா, பை மா.